ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடி நல்லா அடர்த்தியாக வளர, முடி உதிர்வை தடுக்க, நரைமுடி வராமல் தடுக்க, நரைமுடி இருக்கிறதும் நல்லா மறையவும், முடி நல்லா கருமையை கொடுக்கும். இப்படி எல்லா முடி பிரச்சனைகளையும் தீர்க்க இந்த ஒரு மூலிகை எண்ணெய் போதும். இயற்கையான 22 மூலிகை பொருட்களை வச்சு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறோம். இந்த எண்ணெய் அப்ளை பண்ண ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இயற்கையான மூலிகைகளை வச்சு இந்த மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறோம். இது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம மீனை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன், இது நல்லா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போதும் மாதிரி மீன் குழம்பு, மீன் வறுவல்னு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி மீன்களில் தடவிடலாம். நார்மலாக எப்போதும் நம்ம மீன் வறுவலுக்கு எப்படி மசாலா செய்வோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி மீனில் கொஞ்சமாக கீரல் போட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா அதில் உள்ளே இறங்கும். மசாலாலாம் நல்லா மீனுக்குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மீனில் மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இது 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பொரிச்செடுக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் 2 பக்கெட்டும் வச்சு திருப்பி விட்டால் போதும். நம்ம வறுவலுக்கு மாதிரி ரொம்ப முருகலாக எடுக்க தேவையில்லை. அதோட கொஞ்சம் பதத்துலேயே நம்ம முன்னாடி எடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி நான் 2 மீனையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதாவது ரொம்ப முழுமையாக நம்ம வறுத்துறாமல் ஓரளவு கொஞ்சம் முன்னாடி எடுத்துடணும். ஒரு சைடு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுற வேண்டியதான். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இதை திருப்பி விட்டாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுவை சூப்பராக இருக்கும். இப்போது இந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. அவ்வளோதான். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பேனுக்கு நடுவில் ஒரு பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே வாழை இலை வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு இந்த வாழை இலைக்குள்ளே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பொரித்து வச்சுருந்த மீனை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போது பொரித்து வச்சுருந்த 2 மீனையும் சேர்த்து இதில் வச்சாச்சு. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இதுதான் இந்த டிஷ்க்கு ரொம்ப முக்கியமானது. தண்ணி சேர்க்காத முதல் தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இந்த தேங்காய் பாலுக்கும் இந்த மீன் வறுவலோடு சேர்த்து சாப்பிட அப்படி இருக்கும். இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை சேர்த்து இப்போது நம்ம மூடி போட்டுற வேண்டியதான். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போது இதை நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த வாழை இலையோட டேஸ்ட்டெல்லாம் நல்லா அந்த கிரேவியில் இறங்கியிருக்கும். அந்த தேங்காய் பால் நல்லா கெட்டியாக சுருண்டுருச்சு பாருங்கள். இதை நம்ம சப்பாத்தி, தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.